நீதி கதைகள் டிவி. ஒரு காலத்துல காந்திபுரம் அப்படிங்கிற ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை சந்திரகாந்தன் அப்படிங்கிற ராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு. அவரு எப்பவுமே நியாயமா தர்மமா நடந்துக்கிற மனுஷன். ஆனா எப்பேற்பட்ட புத்திசாலி ராஜாவுக்கும் சில நேரம் சரி செய்ய முடியாத ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் ராஜாவுக்கு வந்திருந்துச்சு. அது ஒரு நாள் காலையில நேரம். சபையில எல்லா விஷயமும் பேசி முடிச்சுட்டு ராஜா ஓய்வெடுக்க அந்த புறத்துக்கு போற அந்த நேரத்துல ஒரு குருடனையும் வித்தியாசமா உடை அணிஞ்சிருந்த ஒரு ஆளையும் கூட்டிக்கிட்ட காவலாளிங்க 2 பேரும் ராஜா கிட்ட வந்தாங்க. அவங்க பின்னாடியே ராஜாவோட அரண்மனையில இருந்த சேனாதிபதி ஒரு பலமான குதிரையையும் கொண்டு வந்தாரு. சந்திரகாந்தா மகாராஜா கம்பீரமா, சேனாதிபதி, என்ன நடக்குது இங்க? இவங்கெல்லாம் யாரு? எதுக்காக நீங்க இந்த குதிரைய சபைக்கு கொண்டு வந்திருக்கீங்க? மன்னிக்கணும் அரசே, இவங்க 2 பேருமே இந்த குதிரை இவங்களுக்கு தான் சொந்தம்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. அதனால தான் குதிரைய சபைக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்போ மகாராஜா அவங்க 2 பேரையுமே கவனிச்சு பார்த்தாரு. ஒருத்த பேரு சோமையா. பிறவிலேயே அவன் கண் பார்வையற்றவன். அவனை பார்க்கும்போது நேர்மையான ஆளுன்னு தெரியுது. 2வது ஆளு ராபர்ட். பெரிய தொப்பிய போட்டுக்கிட்டு வித்தியாசமான துணி போட்டிருந்த ஆங்கிலேயன். உங்கள யாரு முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்ல போறீங்க? மகாராஜா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேரு ராபர்ட். நான் ஒரு குதிரை வியாபாரி. இந்த குதிரை என்னுடைய குதிரை தான். இந்த குதிரைனா எனக்கு உயிர். நான் இதை ரொம்ப பாசத்தோட வளர்த்துக்கிட்டு இருந்தேன். மேல சொல்லு. நான் குதிரையில வந்துக்கிட்டு இருந்தபோது இந்த குருடன் ஒரு பள்ளத்துல விழுந்துட்டு, ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, என்னால நடக்க முடியல, கொஞ்சம் எப்படியாவது பக்கத்துல இருக்கிற என்னோட கிராமத்துல கொண்டு போய் விடுங்கன்னு கேட்டான். நானும் ஐயோ பாவம்னு பார்த்து என்னோட குதிரையில ஏத்திக்கிட்டேன். பொய், இது பொய் அரசரே. அப்போ மகாராஜா அவனை தடுத்து, இரு சோமையா, அவன் முழுசா சொல்லட்டும், நீங்க சொல்லுங்க. ஒரு பக்கத்துல வந்த உடனே நான் குதிரையை விட்டு இறங்குன்னு சொன்னேன். அப்ப இவன் இது என்னோட குதிரை, நான் எதுக்கு இறங்கணும்னு என்கிட்ட சண்டை போடுறான். என்னுடைய குதிரைய இவன் திருட முயற்சி பண்றான். தயவு செஞ்சு இந்த குருடங்கிட்ட இருந்து என் குதிரைய காப்பாத்தி கொடுங்க. சபையில இருந்தவங்க எல்லாரும் அந்த ஆங்கிலேயன் சொன்னதை கேட்டு ஐயோ பாவம்னு நினைச்சாங்க. இப்போ மகாராஜா சோமையாவை பார்த்து, சோமையா, நீ எதுனா சொல்லணுமா? மகாராஜா, என்ன நம்புங்க, இந்த குதிரை என்னோட குதிரை. அது பேரு ராஜு. நான் பிறந்ததுல இருந்தே அது என் கூட தான் இருக்கு. எனக்கு பார்வை இல்லைங்கிறதால இந்த ராஜு என் கூடவே இருந்து என்னை எங்க வேணுமோ அங்க கூட்டிட்டு போகும் அரசே. அப்படின்னா இவர் எதுக்காக இப்படி சொல்றாரு? நான் என்னுடைய குதிரையில சந்தைக்கு போகும்போது வழியில இவர் தான் என்னை தடுத்து நிப்பாட்டி, எனக்கு கால் வலிக்குது, தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போங்கன்னு என்கிட்ட கேட்டாரு. நானும் பாவம்னு சொல்லி இவரை என்னோட குதிரையில ஏத்திக்கிட்டேன். ஊருக்கு பக்கத்துல வந்ததும் என்னை குதிரையை விட்டு தள்ளி விட்டுட்டு என் குதிரைன்னு சொல்றாரு. என்னுடைய குதிரையை திருடுறதுக்காக இவரு பொய் சொல்றாரு. ராஜாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. 2 பேருமே குதிரை அவங்களுக்கு சொந்தம்னு சொன்னாங்க. ஒருத்தன் வேற நாட்டை சேர்ந்த ஒரு ஆங்கிலேயன், இன்னொருத்தன் உள்ளூரை சேர்ந்த ஒரு குருடன். அப்ப ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இது சின்ன விஷயமாச்சே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சண்டை? ஒரு விலங்குக்கு, அதுவும் குதிரைக்கு, தன்னோட முதலாளி யாருன்னு தெரியாம கூடமா இருக்கும்? அது அதோட முதலாளிய வாசத்தை வச்சும் தொட்டு பார்த்தும் கண்டுபிடிச்சிடும். ராஜா காவலாளிகளுக்கு செய்கை செஞ்சாரு. காவலாளிகளே, அந்த குதிரைய சபைக்கு நடுவுல கொண்டு வந்து நிறுத்துங்க. இவங்க 2 பேரையும் சபைக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நிக்க வைங்க. 2 பேருமே குதிரைய கூப்பிடுங்க. அந்த குதிரை யாருக்கிட்ட போகுதோ அவங்க தான் அதோட முதலாளி. அப்படி மகாராஜா சொன்னதை கேட்டு சபையில இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. சோமையாவோட முகத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ராபர்ட்டோட முகத்துல ஒரு சிரிப்பு இருந்துச்சு. குதிரையை கொண்டு வந்து நடுவுல நிப்பாட்டினாங்க. அப்ப சோமையா ரொம்ப பாசமா, ராஜு, என் தங்கமே, இங்க வாடா கண்ணா, நான் தாண்டா உன்னோட முதலாளி சோமையா. கம் ஹியர் பாய், வா, இங்க வா அப்படின்னு 2 பேருமே கூப்பிட்டாலும் கூட அங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு. அந்த குதிரை அவங்க 2 பேர் பக்கத்துலயும் போகல. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஒழிய அங்கிருந்து அசையல. பாவம் அந்த குதிரைக்கு அதோட முதலாளி யாருன்னு ஒருவேளை தெரியல போல. ராஜு, என்னடாச்சு உனக்கு? என்ன கூட அடையாளம் தெரியலையா? மகாராஜா இத பார்த்து ஆச்சரியமா, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
ஒரு குதிரையால தன்னுடைய முதலாளிய கண்டுபிடிக்க முடியலையா? இது சாத்தியம் இல்ல. அந்த ஆங்கிலேயனான ராபர்ட் குதிரை வர வழியிலேயே யாருக்கும் தெரியாம அந்த குதிரைக்கு மயக்க மருந்து கொடுத்து பழசெல்லாம் மறக்கடிச்ச விஷயம் ராஜாவுக்கு தெரியல. மகாராஜா தலைகுனிஞ்சு நின்னாரு. இவ்வளவு சின்ன பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியலையா அப்படின்னு அவரு தன்னைத்தானே திட்டிக்கிட்டாரு. பிரபு, இந்த பிரச்சனைய நம்மளால தீர்த்து வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை கேட்டு மகாராஜா அவரை பார்த்து, உண்மைதான், இந்த பிரச்சனைக்கு தீர்வை நம்மளால சொல்ல முடியாது. ஆனா பார்வதி பெரியம்மாவால முடியும்ல. காவலர்களே, இந்த குதிரையையும் இந்த 2 பேரையும் உடனடியா பார்வதி பெரியம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. அப்படின்னு சொல்லி கையோட அரசர், மந்திரி, அப்புறம் காவலாளிங்க அந்த குதிரை, ராபர்ட், சோமையா எல்லாரும் பாட்டியோட வீட்டுக்கு போனாங்க. பாட்டி கைத்து கட்டில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப காவலாளிங்க அவங்கள எழுப்புனாங்க. அம்மா, பாட்டி, எழுந்துறீங்க. மகாராஜா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு உங்ககிட்ட வந்திருக்காரு. அதை கேட்டதுமே அந்த பாட்டி கண்ணு திறந்து பார்த்து, ஆ, என்னங்கடா, ராஜாவுக்கு என்ன பிரச்சனையாமா? என் தூக்கத்தை கெடுக்கிறதுக்குன்னே எல்லாரும் வருவீங்களா? அப்போ மந்திரி முன்னாடி வந்து நின்று நடந்தது எல்லாத்தையும் பாட்டிக்கிட்ட சொன்னாரு. இந்த குதிரை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சோமையாவும் சொல்றான், ராபர்ட்டும் சொல்றான். ஆனா குதிரையால முதலாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாரு. அப்போ பாட்டி எழுந்திருச்சு உக்காந்து, அட, இதுதான் உங்க பிரச்சனையா? இந்த குதிரை முதலாளியை கண்டுபிடிக்க முடியலையா? பாட்டி உடனே எழுந்திருச்சு போய் அந்த குதிரையை தடவி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரையுமே கவனிச்சாங்க. அப்ப பாட்டி மகாராஜாவை பார்த்து, மகாராஜா, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் நேரம் வேணுமே. எவ்வளவு நேரம் வேணும் பாட்டி? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவங்க 2 பேரையும் உங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் அங்கேயே இன்னைக்கு ராத்திரி தங்க வச்சுக்கோங்க. 2 பேரையும் ரொம்ப நல்லபடியா கவனிச்சுக்கோங்க. ஆனா அந்த குதிரை மட்டும் என்கிட்டயே இருக்கட்டும். அப்போ நாளைக்கு தீர்வு கிடைக்கும். சரிங்க பாட்டி. ஆனா ராபர்ட் மட்டும், என்னோட குதிரைய நான் இங்க விட்டுட்டு போகணுமா? ஏன் பயப்படுற? உன்னோட குதிரைய நான் என்ன சாப்பிட போறேனா? வேணும்னா காவலாளிங்க 2 பேரும் பாதுகாப்புக்கு இங்க இருக்கட்டும். நாளைக்கு காலையில விடிஞ்சதும் நீங்க 2 பேரும் என்கிட்ட வாங்க. அப்ப இந்த குதிரை யாருக்கு சொந்தங்கிறத நான் சொல்றேன். ராஜாவும் சரி அப்படின்னு அவங்க 2 பேரையும் அவர் கூடவே அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. அப்போ பாட்டி அந்த குதிரை மேல போத்திருந்த ஒரு பழைய கம்பளியை எடுத்து அதை தலையில போட்டு அதுக்கப்புறமா எதுவும் தெரியாத மாதிரி அவங்க கட்டில்ல படுத்துக்கிட்டு அவங்க சந்தோஷமா படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில சந்திரகாந்தா மகாராஜா அந்த 2 ஆட்களையும் கூப்பிட்டுக்கிட்டு பாட்டியோட வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாருமே என்ன தீர்ப்பு வருமோன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி, நாங்க வந்துட்டோம். இப்ப சொல்லுங்க, இந்த குதிரை யாரோடது? அப்ப பாட்டி தூக்க கலக்கத்திலேயே எழுந்திருச்சு அவங்க நேரா சோமையாவை பார்த்து, மகாராஜா, இந்த குதிரைக்கு சொந்தக்காரன் இந்த குருடன் தான். அதை கேட்ட உடனேயே சோமையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். ஆனா ராபர்ட்க்கு மட்டும் அதை கேட்டு ரொம்ப கோவம் வந்துச்சு. இல்ல, இது மோசம். நேத்து ராஜா முன்னாடி இவனை இந்த குதிரை அடையாளமே கண்டுபிடிக்கலையே. இவன் குருடனா இருக்கான்னு பரிதாபப்பட்டு நீங்க இவன் பக்கமா பேசுறீங்க. அதை கேட்டு பாட்டி கம்பீரமா, கொஞ்சம் இருப்பா, அந்த குதிரை முதலாளிய கண்டுபிடிக்கல. ஏன்னா அதுக்கு நீ ஏதோ மயக்க மருந்து கொடுத்துருக்க. ஆனா மனுஷங்களால அவங்க பொருட்களை கண்டுபிடிக்க முடியும்ல. அப்போ ராபர்ட் தடுமாறிக்கிட்டே, அதுக்கு பாட்டி தரையில் அந்த கம்பளியை தூக்கி போட்டு எடுத்த காட்டி, நேத்து நீங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா குதிரை மேல இருந்த கம்பளியை எடுத்து நான் கீழே தூக்கி போட்டுட்டேன். ஆனா இப்போ அந்த இடத்துல அந்த கம்பளி இல்ல அப்படின்னு பாட்டி அந்த கம்பளி இருந்த இடத்த காட்டினாங்க. அதுக்கப்புறமா பாட்டி ராபர்ட்டை பார்த்து, ஏன்பா வியாபாரி, அந்த கம்பளி எங்க போச்சு? கம்பளியா? அது மேல ஏதோ ஒரு பழைய துணியை தான் போர்த்தி வச்சிருந்தேன். அதுக்கு என்ன ஆனா என்ன, எனக்கு குதிரை வேணும், அவ்வளவுதான். பாத்தீங்களா மகாராஜா, குதிரை அவனுதுன்னு சொல்றானே ஒழிய அது மேல போட்டிருந்த கம்பளியை பத்தி இவனுக்கு எந்த கவலையும் இல்ல. பாட்டி சோமையாவை பார்த்து, சோமையா, அந்த கம்பளி என்ன ஆச்சு அப்படின்னு பாட்டி கேட்டதும் சோமையா அவனுடைய பழைய பையில இருக்கிற அந்த கம்பளியை வெளியில எடுத்து, இந்தாங்கம்மா, அந்த கம்பளியை நான் என் கூட தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். நேத்து நாங்க ராஜா கூட போய்கிட்டு இருந்தப்போ என் ராஜுவோட கம்பளி வாசம் எனக்கு வந்துச்சு. இங்க வந்து தடவி பார்த்தா கீழே இருந்துச்சு. பனியில நனையக்கூடாதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவன் அந்த பாட்டி கிட்ட கம்பளிய காட்டினான்.
அப்போ பாட்டி ராஜாவை பார்த்து, பாத்தியாடா, நீ குதிரைய திருடணும் அப்படின்னு நினைச்ச, அதனால அதுக்கு மேல இருக்கிற கம்பளிய பத்தி உனக்கு கவலை இல்ல. ஆனா சோமையாவுக்கு கண் பார்வை தெரியலனாலும் குதிரை மேல பாசம் இருக்கு. குதிரையோட பொருட்களை அவன் பத்திரமா வச்சுக்கிறான். அதனாலதான் வாசத்தை பார்த்தே அந்த கம்பளிய எடுத்துக்கிட்டு அவன் பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கான். பாட்டி சொன்னதை கேட்டு அந்த ஊஜனங்களும் ராஜாவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்ப சொல்லு, அந்த குதிரை யாரோடது? அப்ப அந்த வெள்ளைக்காரனான ராபர்ட் பயத்துல நடுங்கிக்கிட்டே பாட்டியோட கால்ல விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. மகாராஜா, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த குதிரை இவனோடது தான். நான் அந்த குதிரையை திருட தான் இங்கே வந்தேன். ராஜா கிட்ட நான் மாட்டிக்க கூடாதுன்னு இந்த குதிரைக்கு மயக்க மருந்து கொடுத்தது நான் தான். என்னை மன்னிச்சிடுங்க. சி, நீயும் ஒரு மனுஷனா? ஒரு குருடனை ஏமாத்த பார்த்துருக்கியே. காவலாளிகளே, இவனை கொண்டு போய் சிறையில் இப்பவே அடைச்சி வைங்க. காவலாளிங்க ராபர்ட்டை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப சோமையா சந்தோஷமா அவனுடைய குதிரை பக்கத்துல போனான். அவன் பாட்டிக்கிட்ட வந்து, அம்மா, நீங்க இல்லைனா என்ன ஆயிருக்குமோ? அப்போ மகாராஜாவும் பாட்டியை பார்த்து கும்பிட்டு, பாட்டி, மறுபடியும் உங்க புத்திசாலித்தனத்தால ஒரு குருடனுக்கு நியாயத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. அப்போ பாட்டி மகாராஜாவை பார்த்து, எனக்கு எதுவும் வேணாம் மகாராஜா, நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? நான் கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கணும். ராஜா சிரிச்சுக்கிட்டே பாட்டிக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவங்க எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா பாட்டி எதுவும் நடக்காத மாதிரி மறுபடியும் படுத்து நல்லா தூங்குனாங்க. அது ராமபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த ஊரோட எல்லையில ஆத்தங்கரையே ஒட்டி பாழடைஞ்ச நிலைமையில ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல லக்ஷ்மி பாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கும். அவங்க புருஷனான சீனையா 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள ராமு 6 வருஷத்துக்கு முன்னாடி உடம்புக்கு முடியாம இறந்து போயிட்டான். அன்னையிலேருந்து லக்ஷ்மி பாட்டி தனியாயிட்டாங்க. அந்த ஊர்ல என்னுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு யாருமே இல்ல. இது குளிர்காலம். குளிர் எல்லாரையும் தொலைச்சி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஊர் எல்லாமே பனி பொழிஞ்சுக்கிட்டு பார்க்க அழகாதான் இருந்துச்சு. ராத்திரி பொழிஞ்ச பனியில காலையில பனியெல்லாம் தண்ணியா மாறி ஒவ்வொரு சொட்டா பாட்டியோட வீட்டுக்குள்ள விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா குளிரால பாட்டியோட உடம்பே விரைச்சு போனதுனால அவங்களால எழுந்திருக்க கூட முடியல. அப்ப பாட்டி அவங்களுடைய மனசுக்குள்ள, ஐயோ, இந்த குளிர் என் உயிரை எடுத்துடும் போல தெரியுதே. இந்த குளிரை என்னால தாங்கிக்கவே முடியலையே. ஐயோ சீனையா, நீ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. உன் பாட்டுக்கு என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. நீ இருந்திருந்தா காட்டுக்கு போய் காஞ்ச விறகையாவது கொண்டு வந்து கொடுத்துருப்ப. நானும் இந்த குளிருக்கு கொஞ்சம் அடுப்பை மூட்டி குளிர் காஞ்சிக்கிட்டாவது இருந்திருப்பேன். நீ தான் போன, கூடவே உன் பிள்ளையவா கூட்டிக்கிட்டு போவ. இப்ப எனக்குன்னு யார் இருக்காங்க இந்த குளிர்ல உதவி செய்யறதுக்கு? பாட்டி கஷ்டப்பட்டு செவரு பிடிச்சு எழுந்துச்சு நின்னாங்க. சமையல் அறையில விறகு வச்சிருக்கிற இடத்த பார்த்தாங்க. அங்க சின்னதா இருக்கிற 2 விறகு மட்டும்தான் இருந்துச்சு. பக்கத்துல பாதி உடைஞ்சு போயிருக்கிற பானையில ராத்திரி மிஞ்சி போன கஞ்சி கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. என்ன வாழ்க்கையோ என் வாழ்க்கை. அடுப்பு பத்த வைக்கலாம் அப்படின்னா விறகு இல்லை. கஞ்சியே சுட வச்சு குடிக்கலாம் அப்படின்னா கஞ்சியும் கிடையாது. இந்த நேரம் நான் என்னத்தை சாப்பிட்டு வயிற்ற நெருப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பழைய ஸ்வெட்டர் ஒன்று எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு வெளியில குளிர் தாங்க முடியாம வந்து நின்னுக்கிட்டு இருக்கும்போது எதிர் வீட்டுல இருந்த ரங்கம்மா அப்பதான் வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தா. அப்போ பாட்டி ரங்கம்மாவை பார்த்து, ஏம்மா ரங்கம்மா, தப்பா எடுத்துக்காதம்மா. வீட்டுல அடுப்பு பத்த வைக்க காஞ்ச விறகு நாலு இல்ல. உன் வீட்டுல விறகு கொஞ்சம் இருந்தா கொடுக்கறியாமா? அதை கேட்டதுமே ரங்கம்மா, அட நீ வேற போ பாட்டி, என் வீட்லயே அடுப்பு பத்த வைக்க விறகு இல்லையாமா? இதுல காலங்காத்தால எழுந்திருச்சு விறகு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் புருஷன் குளிரா இருக்குன்னு காட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு. இருக்கிற 4 விறக எதுக்காவது இருக்கட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு புள்ள இல்லைன்னா அதுக்கு நாங்க பிள்ளைங்க மாதிரி எல்லாம் செய்ய முடியுமா? பாட்டி கண்ணுல கண்ணீரோட, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, இந்த குளிரை தாங்க முடியல, அதனாலதாம்மா உன்கிட்ட கேட்டேன். அட என்கிட்ட இல்ல போ பாட்டி, வேணும்னா அந்த ரங்கைய தாத்தா கிட்ட போ. அவர் தான் காட்டுக்கே முதலாளியாச்சே. அவர்கிட்ட காஞ்ச விறகு இருந்தாலும் இருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லி ரங்கம்மா வீட்டு கதவை சாத்திக்கிட்டு உள்ள போயிட்டா. பாவம் பாட்டி மனசெல்லாம் வலிச்சுது. என்ன இருந்தாலும் எனக்குன்னு யாரும் இல்லைல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதே கவலையோட
பாட்டி ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க. ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய வீடு, அதுதான் ரங்கையாவோட வீடு. ஊர்ல இருக்கிற பாதி வயல் அவருக்கு தான் சொந்தம். அது மட்டும் இல்ல, காட்டோட உரிமையும் அவர்கிட்ட தான் இருக்கு. லக்ஷ்மி பாட்டி அங்க போகும்போது அவரு வாசல் திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. பாட்டி கையெடுத்து கும்பிட்டு, ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? அது கேட்டு ரங்கையா, ஏதோ இருக்கேன். நீ என்ன இங்க வந்திருக்க? ஐயா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப குளிரா இருக்கு. வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கலாம் அப்படின்னாலும் கூட வீட்டில் விறகு இல்லை. குளிர் தாங்க முடியல. அதான் அனுமதி கொடுத்தீங்கன்னா காட்டுக்கு போய் கொஞ்சம் காஞ்சி போன விறகை எடுத்துட்டு வருவேன். இந்த குளிர்ல அமைதியா வீட்டில் இருக்கலாம்ல. அந்த காடு என்னோடது. காட்டில் இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தம். அங்க போய் நீ விறகு எடுத்துட்டு வரேன்னு சொல்லுவியா? சும்மா எப்படி கொடுக்க முடியும்? ஐயா நானே கூலி வேலைக்கு போறவ. இப்போ என் உடம்புல பலமும் இல்லை, என்னால் எதுவும் சம்பாதிக்கவும் முடியல. கொஞ்சம் என் மேலே கருணை காட்டுங்க ஐயா. இந்த கருணையெல்லாம் என்னால் காட்ட முடியாது. ஒன்று காசு கொடு, அப்போ விறகெடுக்க அனுமதி கொடுக்கறேன். இல்லைன்னா அனுமதி தர முடியாது. டேய் நல்லா கேட்டுக்கோ, இந்த கிழவி காட்டு பக்கம் வந்தாள்னா கை காலை உடைச்சி போட்டுடு. அதை கேட்டதும் லக்ஷ்மி பாட்டிக்கு இதயமே நின்று போச்சு. ஆசை செத்து போச்சு. யார் பார்வையிலையும் படாம கண்ணீரை தொடச்சிக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்குள்ள வந்து அதே குளிரோட வீட்டுல ஒரு மூலையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. குளிர்ல பல்லெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. பாட்டி அழுதுகிட்டே, எப்பா சாமி, என்னையும் உன் கூடவே கூட்டிக்கிட்டு போயிடையா. இந்த நரகத்துல என்னால வாழ முடியாது. என் புள்ள புருஷன் கூட நானும் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி அழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில இருந்து ஒரு குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு. பாட்டி, உள்ள யாருன்னா இருக்கீங்களா? பாட்டி எப்பவுமே அந்த குரலை கேட்டதே இல்ல. பயந்துகிட்டே கதவை திறந்தாங்க. வெளியில 6 அடி இருக்கிற ஒரு பலமான மனுஷன். உடம்பெல்லாம் ஒரு கருப்பு சால்வையால முக்காடு போட்டுக்கிட்டு கையில ஒரு கோடாலியை பிடிச்சுக்கிட்டு தான் அந்த பையன் நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் முகத்துல ஒரு அமைதி தெரிஞ்சுது. யாருப்பா நீ? உன்னை இது வரைக்கும் பார்த்ததில்லையே. என்னோட பேரு கிருஷ்ணா. நான் ஒரு வழிபோக்கம்தான். பக்கத்தூருக்கு போகணும். ஆனா ராத்திரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் திண்ணையில நான் படுத்துக்கவா? அதை கேட்டு லக்ஷ்மி பாட்டி, ஏன் வீட்டு திண்ணையிலையா? ஏன்பா, என் வீட்டு திண்ணையில படுத்தா காலையிலக்குள்ள உடம்பு வரிச்சு போயிடும். நீ உள்ள வந்து படுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உள்ளேயும் இதே அளவுக்கு தான் குளிரு. அடுப்பு பத்த வைக்க கூட வீட்டுல விறகு இல்லை. அப்ப கிருஷ்ணா பாட்டியோட நிலைமைய பார்த்து, சரி உள்ள போலாம் வா பாட்டி அப்படின்னு உள்ள வந்து எரியாத அடுப்பையும் காலியா இருக்கிற பானையையும் பார்த்தான். விஷயம் புரியுது. நீ இங்கேயே இரு பாட்டி, இதோ 5 நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொல்லி உடனே கையில இருக்கிற கோடாலி எடுத்துக்கிட்டு அவன் காட்டுக்கு விறகு வெட்ட போனப்போ அங்க ரங்கையாவோட ஆட்கள் அவனை தடுத்து நிப்பாட்டி இப்படி கேட்டாங்க. டேய் நில்லு. யாருடா நீ? இந்த நேரத்துல காட்டுக்குள்ள வந்திருக்க? ஒரு பாட்டி குளிர் தாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க, அதான் விறகெடுக்க போறேன், வழிவிடு. ஓஹோ, வெளியூரா? அதான் உனக்கு தெரியல. இந்த காடு ரங்கையாவுக்கு சொந்தம். உள்ளெல்லாம் வரக்கூடாது. ஒரு உயிரங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப போய் அதிகாரத்தை பேசிக்கிட்டு இருக்க. நான் போயாகணும். குச்சிய குறுக்க வச்சு, வாயால சொன்னா கேட்க மாட்ட போலையே. என்ன அடிச்சாதான் கேப்பியா? கிருஷ்ணா ஒரு நொடி தாமதிக்கல. அந்த குச்சியை இழுத்து தூரமா எரிஞ்சிட்டான். அதை பிடிச்சுக்கிட்டு இருந்த ஆளும் தூரமா போய் விழுந்துட்டான். 2வது ஆளு பயந்தே பின்னாடி போயிட்டான். அதுக்கப்புறம் நேரா கிருஷ்ணா காட்டுக்குள்ள போனான். நல்லா காஞ்சிருக்கிற மரத்தை பார்த்து கோடாலிய வச்சு சில நிமிஷத்திலேயே அதை வெட்டி விறகா மாத்தி எடுத்துக்கிட்டு நேரா பாட்டியோட வீட்டுக்கு வந்தான். கிருஷ்ணா வந்த உடனே வேகமா அடுப்ப பத்த வச்சான். அப்ப அந்த அறையே கதகதப்பா மாறுச்சு. அவன் பையில வச்சிருந்த கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டு கஞ்சியை சுட சுட காய்ச்சி அத பாட்டிக்கு குடிக்க கொடுத்தான். இந்தா பாட்டி, இந்த சூடான கஞ்சியை குடி. அப்பதான் உடம்புக்கு கொஞ்சம் பலம் வரும். பாட்டி அந்த கஞ்சியை வாங்கி குடிக்கும்போது அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணம் கவலை இல்ல, இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பாசம் அவங்களுக்கு கிடைச்சதுனாலதான். ஏன்பா, நீ கடவுளுப்பா. என் புள்ள ராமு இருந்திருந்தா உன்ன மாதிரி தான் என்ன பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீ யாரோ எனக்கு தெரியல, ஆனா என் உயிரை காப்பாத்திட்டப்பா. கடவுள்லாம் இல்லை பாட்டி, நானும் உன்ன மாதிரி சாதாரண மனுஷன்தான். எனக்கும் உன்ன மாதிரி யாரும் இல்லை. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்ல. நீங்க படுங்க பாட்டி, நான் கொஞ்ச நேரம் அடுப்புக்கிட்ட உக்காடுறேன்.
அன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மி பாட்டி நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. கிருஷ்ணா அங்கேயே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில கிருஷ்ணா பாட்டியோட வீட்டு கூரை மேலே ஏறி தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்த அந்த இடத்த புல்ல போட்டு சரி பண்ணான். அவன் வெட்டி எடுத்துட்டு வந்த மரத்தை வெட்டி வெட்டி அந்த குளிர்காலத்துக்கு பாட்டிக்கு தேவையான அளவுக்கு விறகு எல்லாத்தையுமே குடிசைக்கு பக்கத்துல வச்சான். இன்னொரு பக்கம் ரங்கையா அவனுடைய ஆட்களை அடிச்சு கிருஷ்ணா மரத்தை வெட்டி எடுத்துட்டு போனதை கேள்விப்பட்டு 4-5 பேரோட சேர்ந்து அவன் நேரா பாட்டியோட வீட்டுக்கு வந்தான். ரங்கையா ரொம்ப சத்தமா, ஏ கிழவி, வெளியில வா. யார் இது? என் காட்டுக்கே வந்து திருடிட்டு போன திருடன் இங்க தான் இருக்கானா? லக்ஷ்மி பாட்டி பயந்துகிட்டே வெளியில வந்தாங்க. அவங்க பின்னாடியே கிருஷ்ணாவும் வந்தான். ஐயா, பெரியய்யா, அவன் திருடன் இல்ல, அவன் எனக்கு உதவி செஞ்சான். கிருஷ்ணா அவங்கள தடுத்து, அந்த விறகு வெட்டினது நான் தான். அதுக்கு என்ன இப்போ? ரங்கையா ரொம்ப திமிரா, என்ன இப்போவா? என் காட்டுல ஏன் அனுமதி இல்லாம விறக திருடுறியா நீ? நீ திருடினதுக்காக உனக்கு இப்ப தண்டனை என்னன்னு தெரியுமா? நீ பண்ணதுக்கு தண்டனை, இனி இந்த கிழவி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த குடிசையும் இது இருக்கிற இடமும் எனக்கு தான் சொந்தம். நீங்க 2 பேரும் வெளியில போங்க. ஐயோ ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வயசான காலத்துல என்ன தெருவில் இழுத்து போட்டுறாதீங்க. நான் எங்கங்கய்யா போவேன்? அப்போ கிருஷ்ணா லக்ஷ்மி பாட்டிய பார்த்து, இருங்க பாட்டி, அவன்கிட்ட நான் பேசுறேன். ஏன்யா பெரிய மனுஷா, என்ன சொன்ன? உன் காட்டுக்கு வந்து விறகு வெட்டினது தப்பா, குற்றமா? அதுக்கு நீ தண்டனை கொடுக்குறியா? அந்த காட்டுல காஞ்சி இருக்கிற விறகு எல்லாமே உனக்கு சொந்தம் அப்படின்னா, இங்க வீசுற காத்து, இந்த ஊர்ல இருக்கிற தண்ணி, இது எல்லாமும் உனக்கு தான் சொந்தமா? என்ன உன்னோட அதிகாரத்தை வச்சு ஊர்க்காரங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கியா? சண்டை நடக்கிறத பார்த்து மெதுவா ஊஜனங்க எல்லாரும் அங்க வந்தாங்க. ரங்கம்மாவும் அங்க வந்தா. பாத்தீங்களா இவன் எவ்வளோ பேசுறான் அப்படின்னு? எனக்கு நியாயம் வேணும். உடனே பஞ்சாயத்தை கூட்டுங்க. எனக்கு நியாயம் கிடைச்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரையும் ஊரை விட்டே துரத்தணும். உடனே ஊர் பெரியவங்க எல்லாருமே அங்க வந்தாங்க. குடிசைக்கு முன்னாடியே பஞ்சாயத்து தொடங்குச்சு. ஏன்பா தம்பி, நீ யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா நீ ரங்கையா காட்டுல விறகு வெட்டினது நியாயமா? ஐயா, நியாயத்தை பத்தி அப்புறம் பேசலாம். முதல்ல தர்மத்தை பத்தி பேசலாமா? வயசான காலத்துல இந்த பாட்டி குளிர்ல சாகர நிலைமையில இருக்கும்போது காட்டுல காஞ்ச விறக கூட கொடுக்காம இருக்கானே, இது நியாயமா? இங்க அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நானா இல்ல இவனா? இந்த குளிர்காலத்துல நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க. இந்த பாட்டி சாகர நிலைமையில இருக்காங்க, யாருன்னா உதவி பண்ணீங்களா? அப்படின்னு கிருஷ்ணா கேட்டதுக்கு யார்கிட்டயுமே பதில் இல்ல. உண்மைதாங்க ஐயா, பாட்டி முதல்ல என்கிட்ட தான் வந்தாங்க. நான் தான் ரங்கையா கிட்ட கேளு அப்படின்னு அனுப்பி வச்சேன். அப்ப அந்த கூட்டத்துல இருந்த இன்னொரு ஆளு, இந்த ரங்கையா ஒன்றும் நல்லவன் இல்லை. இவன் என் 2 ஏக்கர் வயலுக்கு தண்ணி வரவிடாம செஞ்சிட்டான். அதனால தண்ணி இல்லாம என் பூமி வறண்டு போச்சு. 100 ரூபாய் இவன்கிட்ட பணம் வாங்கினதுக்கு என்னோட வீட்டையே எழுதி வாங்கிக்கிட்டான். கேட்டா வட்டிக்கு மேல வட்டி போட்டு கணக்கு சொல்றான். அப்படி ஒவ்வொருத்தங்களா ரங்கையாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. பஞ்சாயத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரங்கையாவுக்கு எதிர்க்க தான் நின்னாங்க. அப்போ கிருஷ்ணா ரங்கையா கிட்ட, பாத்தியா ரங்கையா, நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிறது சொத்து இல்ல, ஊர் ஜனங்களோட சாபம். நீ பண்றது பாவம். இப்ப சொல்லு, நியாயம் யார் பக்கம் இருக்கு? நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனையா? ஊர்ல எல்லாருக்கும் முன்னாடி பாட்டியோட காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டாகணும். அது மட்டும் இல்லை, குளிர்காலம் முடிகிற வரைக்கும் இந்த பாட்டிக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே சொந்த பணத்தில் நீ வாங்கி கொடுக்கணும். இல்லை இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உனக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அப்புறம் உனக்குன்னு எதுவும் இருக்காது. ஊஜனங்க எல்லாருமே ரங்கையாவை கோவமா முறைச்சாங்க. அவனுக்கு உயிர் பயம் வந்துருச்சு. அவனுடைய திமிரு அடங்கி போச்சு. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது தப்பு தான். இனிமே தப்பு பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவையானதை நானே கொடுக்கறேன். அன்னைக்கு சாயந்தரமே ரங்கையாவோட ஆட்கள் 1 மாசத்துக்கு தேவைப்படுற அரிசி, பருப்பு, எண்ணெய், உப்பு, காய்கறி எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்தாங்க. கிருஷ்ணா வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையிலேயே அவனுடைய போர்வையும் கோடாலையும் எடுத்து கிளம்புனான். அப்ப பாட்டி அழுதுகிட்டே, ஏன்பா அதுக்குள்ள போயே ஆகணுமாப்பா? இந்த அம்மாவுக்கு துணையா ஏன் கூடவே இருந்துடக்கூடாதா? கிருஷ்ணா சிரிச்சுக்கிட்டே, அம்மா, நான் ஒரு வழி போக்கேன். இது என்னோட இடம் இல்ல. நான் போக வேண்டிய இடம் எங்கேயோ இருக்கு. இப்ப நீங்க தனியால் இல்ல, இந்த ஊரே உங்களுக்காக இருக்கு. அப்பதான் ரங்கம்மா ஒரு கையில சுட சுட சோள ரொட்டியையும் இன்னொரு கையில சுட சுட கஞ்சியையும் எடுத்துக்கிட்டு வந்தா.
பாட்டி, இந்த பாட்டி, இந்த கஞ்சியை குடி, இந்த ரொட்டியையும் சாப்பிடு. இனி 3 வேளையும் நானே உனக்கு சமைச்சு கொடுத்துடுறேன். லக்ஷ்மி பாட்டி அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. கிருஷ்ணாவை திரும்பி பார்த்தாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே அவ வந்த வழியில அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தான். அன்னையிலிருந்து ராமாபுரத்துல லக்ஷ்மி பாட்டி தனியாள் இல்ல. ஊஜனங்க எல்லாரும் அவங்கள ஒரு அம்மாவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரங்கையோட திமிரு மொத்தம் போயிடுச்சு. அவனுக்குள்ளேயும் மனசாட்சி வந்துச்சு. பாட்டி அந்த குளிர்காலத்துல பட்ட கஷ்டத்தினால ஊஜனங்க ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க. லக்ஷ்மி பாட்டி இப்ப ஊஜனங்களோட ஆதரவோட ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.